ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த 11வது மாதத்திலும் ஆண்டவர் இந்த முதல் வாரத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி மருத்துவ சுதந்திரமாய் திறந்து கொண்ட ஜனம் பாக்கியம் சொல்லும்படி பாக்கியமுள்ள ஜனங்களாய் நாம் அந்த தேவனை நாம் துதிப்போம், ஆராதிப்போம், ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில் கர்த்தாவே இந்த ஆராதனையை ஆஸ்வதிப்பதாக இந்த நாளில் பாடுகிற பாடல்கள் செய்தி எல்லாத்தையும் ஆஸ்வதியும் எல்லா மகிமையும் கனத்தையும் போற்றமுக்கிய செலுத்துகிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உடைய குடும்பங்களும் ஆஸ்வதிக்கப்படுவதாக நன்மை கிருமை தொடர்படி செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே சோதரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோதர மாதம் முழுதும் எங்களோடு வந்து வழிநடத்தி எங்களை ஆஸ்வதிக்கமாக செபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்வதாக இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சகரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மயப்படுத்தலாம். முதலாவது ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னையும் அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். இந்த பாடலை நாம் பாடுவோம்.
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். அவர் ஹல்லேலூயா. அவரை நாம் போற்றி துதிப்போம். Yes,
சாட்சியாக போங்கள் சுதேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை துதிப்போம். துதித்திரு என் உள்ளமே. ஸ்தோத்திரி என் கைகளை. ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா ஒரு மனதோடு இந்த வேளையிலே ஹல்லேலூயா ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்த அவர் நாமத்தை சொல்லி நாம் அவர் உயர்த்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமங்களை சொல்லி நாம் அவரை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா ஆண்டவரை ஒரு மனதோடு துதிப்போம். இருக்கிற இடத்திலே ஒருமனப்பட்டு எல்லா சிந்தனையிலும் விலக்கி வைத்துவிட்டு நேரம் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனே
ஸ்தோத்திரம். மாறாதவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே பரிசுத்தம் நிறைந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கும் வியாபித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவர். ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் உண்டு பண்ணினவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை படைத்தவர் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை படைத்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா தேவாதி தேவன் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நித்தியமாய் ஆண்டவரே வியாபித்திருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்கும் நிறைந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, 10,000ங்களிலும் சிறந்தவரே, ஆண்டவரே அழகுள்ளவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பரிபூர்ண நீர் ஆண்டவரே, அன்பில் ஆண்டவரே நீ பரிபூர்ணமானவர். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமானவர், சம்பூர்ணமானவர். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ராஜாக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா அதிகாரங்களுக்கும் அதிகாரியா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை தாயை போல தேற்றி நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் சுமப்பது போல எங்களை சுமத்துகிறவர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை வியாகுலப்படும் போது, எங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது ஆண்டவரே எங்களை ஒரு தாய் எப்படி தேற்றுவாரோ அப்படி ஆண்டவரே அதே போல எங்களை தேற்றி நடத்துகிறவர். ஒரு தகப்பன் ஆண்டவரை சுமக்கிறது போல எங்களை சுமந்து கொண்டு நடத்துகிறவர் ஆண்டவரே. ஒரு தகப்பனோ தன்னுடைய பிள்ளை ஆண்டவரை கஷ்டமான நேரங்களில் தூக்கி சுமப்பது போல, தோளில் சுமப்பது போல வாழ்க்கையிலே போராட்டங்கள், இடறுகள், ஆண்டவரே பிரச்சனைகள் வரும்போது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளில் சுமப்பது போல அருமையா எங்களை தூக்கி தோளில் சுமக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உம்மை போல தேவன் உலகத்துல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஆண்டவரே எங்களை நேசிக்கிற ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. நீரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே பாத்திரர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும் பாத்திரர் நீர். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் எப்போதும் ஆராதனை ஆண்டவரே. பரலோகத்திலே ஆண்டவர் தூதர்களுடைய சமூகத்திலே எப்போதும் ஆராதித்து தொழுது கொண்டிருப்பார்கள் ஆண்டவர். அதே போல நானும் உங்களுடைய சமூகத்திலே வரும்போது உம்மை ஆராதித்து தொழுது கொள்கிற வல்லமையான பிரசன்னம் எங்கள் மேல் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையிலே உள்ளம் பொங்குதையான்னு சொல்லி பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாய் போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. தாங்கி எங்களை நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எல்லாம் பாடலாமா? எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா.
பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எல்லாம் பாடலாமா? அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அல்லேலூயா. அவரை துதிக்கும் போது உள்ளத்திலே ஆண்டவர் தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பும். அல்லேலூயா. அவருடைய சமாதான உள்ளத்தை நிரப்பும். அவருடைய சந்தோஷம் உள்ளத்தை நிரம்ப செய்யும். அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவரை துதிக்கிறோமோ, எவ்வளவு அவருடைய அப்பா சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கிறோமோ, அவர் நம்மளை அவருடைய அபிஷேகத்தினாலே அவர் நிரப்புகிறவர். அவருடைய சமாதானத்தினாலே நம்மளை நிரப்புகிறவர். அவருடைய வல்லமையினால் நிரப்புகிறவர். அல்லேலூயா. ஆறுதலினால் நம்மளை நிரப்புகிறவர். அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல நம்ம எப்போதும் துதிக்கணும். அல்லேலூயா. எல்லாம் துதிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீங்க எந்த இடத்துல துதித்து கொண்டிருந்தாலும் அவரை மகிமைப்படும் இரு இடத்துல அவருடைய மகிமையா இந்த வேளையில இறங்குவார். அல்லேலூயா. எல்லா ஆராதனை ஒரு மனதோடு செய்யுங்க. எந்த இடத்துல நீங்க வீட்டுல ஆராதித்துக் கொண்டிருக்கலாம், இல்ல தனிமையா இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அல்லேலூயா, அந்த இடத்துல தேவ வல்லமை இறங்கும். அல்லேலூயா. அவருடைய மகிமையாய் துதிங்க. நல்ல ஆவியிலே நிறைந்தவரை துதிங்க. துதிக்க துதிக்க அவருடைய வல்லமை இறங்கும். அல்லேலூயா. அவர் நம்ம தாயை போல் நம்மளை வந்து அவர் தேற்றுகிறவர். ஒரு தகப்பனை போல் நம்மளை வந்து சுமக்கிற கர்த்தர். அல்லேலூயா. உங்களுடைய ஆறுதல் இல்லையே, சமாதானம் இல்லையே, உங்களுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய கலங்கி ஆண்டவர் இந்த வேளையில தேவ சமூகத்தில் அவரை தொழுது கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். அவர் ஒரு தாயை போல இந்த வேளையில உங்களை அவர் தேற்றுவார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் உங்களை சுமப்பது போல உங்களுடைய பாடுகளிலே அவர் உங்களை சுமந்து செல்வார். அல்லேலூயா. நல்ல துதிப்பு. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு தாய் தேற்றுவதை போல எங்களை தேற்றுகிறவரே, ஒரு தகப்பன் ஆண்டவரை சுமப்பது போல எங்களை சுமப்பவரே. அல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்பிற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற உம்முடைய அன்பிற்காக நன்றி. உலகத்தில் உள்ள ஆண்டவரே, எல்லா அன்பை காட்டிலும் உம்முடைய அன்பு பெருது. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்களுமே நேசிக்கிறோம், நாங்களுமே நேசிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறவர். நம் மத்தியிலே வாசம் செய்ய அவர் விரும்புகிற ஆண்டவர். அவர் நடுவிலே அவர் நம்மோடு கூட வசித்திடுக விரும்புகிற கர்த்தர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர்! நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவ விரும்புகிறவர். அல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே உலாவுகிறவர். அல்லேலூயா. அவரை துதிக்கிற வேளையிலே அவர் இறங்கி வந்து நம் மத்தியிலே அவர் நமக்குள் உலாவுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடலை பாடி அவரை துதிக்கப்பட்டோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. அல்லேலூயா. நம் மத்தியிலே வசித்திட விரும்புகிற ஆண்டவர். ஆண்டவரை துதிப்போமா? பாடலை பாடி. அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம்
பாடலாமா? எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். அல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர், அவர் நம் மத்தியிலே வாசம் செய்கிறவர். நம்ம துதிப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து நீர் எங்களுக்குள் உலாவும் ஆண்டவரே, எங்களுக்குள் உலாவும் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்வீராக. உடைய வல்லமையான பிரசனம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடட்டும். உடைய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். நாங்கள் நீர் மகிமைப்படும்படியா நாங்கள் துதிக்கிறோம். நீரே மகிமைக்கு பார்க்கிறார். எல்லா மகிமையும் உமக்கே தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவர்ஸ்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர்ஸ்பா. பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளை கூட ஒரு விஷயம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர்ஸ்பா. நீர் நல்லவர், வல்லவர், நேற்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவர்ஸ்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரையும் ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. துதியாதி துயோரையும் ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனையும் ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா ஆண்டவர்ஸ்பா. பரலோகத்தின் தேவனையும் ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனையும் ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவர்ஸ்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரையும் ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. பரிசுத்தமில்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லவரையும் ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. இந்த அருமையான வேளை கூட ஆண்டவர்ஸ்பா ஒரு விஷயம் ஆண்டவர்ஸ்பா. ஸ்தோத்திரம். இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர்ஸ்பா. தேசத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் அறிவீர் ஆண்டவர்ஸ்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. தேசத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் ஒரு விஷயம் மாற்றி போடுங்க ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவர்ஸ்பா. தேசத்தின் ஆண்டவர்ஸ்பா அதிபதிகளுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் ஜெபிங்கள்னு சொன்னவரையும் ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. எங்கள் தேசம் முழுவதும் ஆண்டவர்ஸ்பா உம்முடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவர்ஸ்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. எங்கள் தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவர்ஸ்பா உம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஆண்டவர்ஸ்பா ஒவ்வொருவருக்கும் கிருபை சாரும் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இந்திய தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர்ஸ்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. இந்திய தேசம் முழுவதும் உமக்கு சொந்தமாக மாறட்டும் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவர்ஸ்பா. உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவர்ஸ்பா ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவர்ஸ்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. எங்கள் தேசத்தில் ஆண்டவர்ஸ்பா ஒரு எழுப்புதலை கட்டளையிடும் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கு ஆண்டவர்ஸ்பா ரெண்டு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர்ஸ்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர்ஸ்பா. இந்த அருமையான வேளை கூட ஆண்டவர்ஸ்பா ஒரு விஷயம் ஆண்டவர்ஸ்பா. ஸ்தோத்திரம். எங்கள் தமிழ்நாட்டை ஆளுகிற ஆண்டவர்ஸ்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. முதலமைச்சருக்காகவும் ஒவ்வொரு அமைச்சர்களுக்காகவும் ஒவ்வொரு ஆண்டவர்ஸ்பா கவுன்சிலர்ஸ் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர்ஸ்பா. எல்லா அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவர்ஸ்பா. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் கட்டளையிடும் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபையை கட்டளையிடும் ஆண்டவர்ஸ்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு உம்முடைய சித்தத்தின்படி நடக்க ஆண்டவர்ஸ்பா. உம்முடைய கிருபையின்படி நடக்க ஆண்டவர்ஸ்பா. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் கட்டளையிடும் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவர்ஸ்பா. இந்த அருமையான வேளை கூட ஒரு விஷயம் ஆண்டவர்ஸ்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் திறந்திருக்காங்க ஆண்டவர்ஸ்பா. இந்த அருமையான வேளை கூட ஆண்டவர்ஸ்பா ஸ்கூல்ஸ் காலேஜ் போகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர்ஸ்பா. எந்த ஒரு பலவீனமும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் தாக்காத அளவுக்கு முற்றிலும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர்ஸ்பா. அந்த கொரோனாவின் புதிய வேரியன்ட் கூட ஆண்டவர்ஸ்பா யாரையும் தொடாத அளவுக்கு முற்றிலும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர்ஸ்பா. இயேசு கிறிஸ்துவின் மேயரை பெற்ற ரத்தத்தை ஆண்டவர்ஸ்பா ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் தெளிக்கிறோம் ஆண்டவர்ஸ்பா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலும் தெளிக்கிறோம் ஆண்டவர்ஸ்பா. ஒவ்வொரு ஆசிரியர்கள் மேலும் தெளிக்கிறோம் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நீ வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர்ஸ்பா. எந்த ஒரு ஆண்டவர்ஸ்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. மரணத்தின் காரியங்களை எதுவும் ஆண்டவர்ஸ்பா யாரையும் தொடாத அளவுக்கு முற்றிலும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர்ஸ்பா. உம்முடைய கிருபையின் கரத்தால் ஒவ்வொருவரையும் மூடி கொள்ளும் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மலையில் இருக்கும் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர்ஸ்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவர்ஸ்பா நீ ஹல்லேலூயா உம்முடைய கிருபையினால் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவர்ஸ்பா. இந்த வேளை கூட ஆண்டவர்ஸ்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. சபையில் ஆண்டவர்ஸ்பா உம்முடைய ஊழியத்துக்கு ஆண்டவர்ஸ்பா விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு காரியங்களையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையின்படி ஆண்டவர்ஸ்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. உமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும் சொன்னீங்க ஆண்டவர்ஸ்பா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர்ஸ்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் முற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர்ஸ்பா. விசேஷமாக ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. அந்த ஹல்லேலூயா அந்த மேற்கு பகுதியில் தெற்கு பகுதியில் நடக்கிற ஆண்டவர்ஸ்பா ஒவ்வொரு ஊழியங்களையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர்ஸ்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. அங்கே நடக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீ பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர்ஸ்பா. ஹல்லேலூயா. தேவையில்லாத கிரியைகள் எதுவும் ஆண்டவர்ஸ்பா யாரையும் ஆண்டவர் எந்த ஒரு பயத்தின் கிரியைகளோ எந்த ஒரு தேவையில்லாத தொந்தரவுகள் எதுவும் ஆண்டவர்ஸ்பா யாரையும் அணுகாத அளவுக்கு முற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர்ஸ்பா. ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர்ஸ்பா. எல்லோரையும் நீ பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவர்ஸ்பா. உடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு தாங்களும் தப்புவிக்கிற ஆண்டவர்ஸ்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் தேவனும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். இந்த மாதத்திலும் பிறந்த நாட்டில் திருமண நாட்டில் உள்ளவர்கள் உங்களை சபையின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஏற்கனவே 1ஆம் தேதி நான் உங்களுக்காக முதல் தேதி உங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் 52ஆம் சங்கீதம்
நானும் தேவனுடைய 8ஆம் வசனத்திலே நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல இருக்கிறேன் என்ற வசனத்தையும் நான் தொடர்ந்து யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்திலும் உள்ள வசனங்களை நாம் தியானிக்கலாம். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிவு மரமாக ஆண்டவர் உங்களையும் வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற ஒலிவு மரம் அது பாதுகாப்பானது. மற்ற எல்லா ஒலிவு மரங்களை காட்டிலும் ஒலிவு மரத்தை அது விசேஷமாய் ஆண்டவர் படைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். அந்த ஒலிவு மரத்தை போல ஆண்டவர் உங்களை இந்த மாதத்தில் ஆஸ்வதிப்பார். மற்ற மரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு கூட அழிந்து போகக்கூடியது. ஆனால் ஒலிவு மரம் அது ஒரு அழியாத மரம், அழுக முடியாத மரம், நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மரம். நோவாவுடைய நாட்களிலே பிரளயிலிருந்து ஜலப்பிரளயம் வந்தபோது உலகமெங்கும் தண்ணீர் பெருகியது, மரங்கள் தண்ணீருக்குள் மூழ்கியது, அழுகி போனது. ஆனால் ஒலிவ மரமோ தண்ணீருக்கு மேலாக இருந்ததை பார்க்கின்றோம். இலைகளோடு கூட அது காணப்பட்டது. அதனால்தான் பிரளயிலிருந்து புறப்பட்ட புறா என்ன செய்தது? ஒலிவ மரத்தின் இலைகளை தன் வாயில் கவி கொத்தி கொண்டு வந்ததை பார்க்கின்றோம். மற்ற மரங்கள் அழுகி போனாலும் ஒலிவ மரம் அழுகாத நிற்கிறது. காரணம் அதற்குள்ளே அந்த இலைகளுக்குள்ளே ஒலிவ எண்ணெய் இருக்கிறது. இந்த ஒலிவ எண்ணெய் இருக்கிறது நிமித்தமாக இது சீக்கிரத்திலே அழியாமல் காக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். அந்த ஒலிவ எண்ணெய் பார்க்கும்பொழுது கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை, ராஜாக்களை, ஆசாரியர்களை, பிரதான ஆசாரியர்களை அவர்கள் அபிஷேகம் பண்ணும்பொழுது, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணும்பொழுது இந்த ஒலிவ எண்ணெயை தான் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறதை பார்க்கின்றோம். அந்த ஒலிவ எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஒலிவ எண்ணெயை போல நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறதுனாலே நாம் சீக்கிரத்திலே அழியாதபடி நம்மை கர்த்தர் காக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை காக்கிறவராக இருக்கின்றார். ஸோ ஆசாரியர்களை, தீர்க்கதரிசிகளை, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய வல்லமையை நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒலிவ மரத்திற்கு, ஒலிவ எண்ணெய்க்கு எவ்வளவு மதிப்பு பாருங்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். எண்ணெய் ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, தாவீதை போல நாமும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிவு மரமாக, பச்சையான ஒலிவு மரமாக, காய்ந்து போன மரம் இல்லை, ஒரு நல்ல பச்சையான ஒலிவு மரமாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஒலிவு மரங்கள் கிட்டத்தட்ட 2500 வருஷங்கள் உயிர் வாழுமா. அப்படின்றால் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் இருந்த ஒலிவு மரங்கள் இன்றைக்கும் அவைகள் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் போய் பார்த்து சொன்னால் முற்றிலும் அது சுற்றிலும் பார்க்கும்போது நிறைய ஒலிவு மரங்கள் காணப்படுகிறது. அந்த ஒலிவு மரங்கள் அது கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்த நாட்களில் இருந்தவர்கள். ஒலிவு மரங்கள் சீக்கிரத்திலே காலத்தால் அழியக்கூடாத மரங்களாக இருக்கிறது. நாமும் அப்படியே கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருவோம். 128ஆம் சங்கீதத்திலே 3ஆம் 4ஆம் வருஷத்தில் பார்க்கும்பொழுது உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகள் என்று ப்ளூரல் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒலிவு மர கன்றுகளைப் போல ஆண்டவர் நிலைத்திருக்க செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மிடத்தில் சபைக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரத்திலே மட்டும் 13 முறை நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள் வருகிறது. இயேசு சில சமயங்களில் மெய்யாகவே மெய்யாக எங்களுக்கு சொல்லுன்னு சொல்லும்போது ஒரு எம்பசைஸ் பண்ணும்பொழுது அது முக்கியமாக இருக்கிறது. இங்கே 13 முறை இயேசு சொல்றான்னு சொன்னால் அது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது. நிலைத்திருங்கள் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருவதை பார்க்கிறோம். நீங்கள் கனி கொடுக்கும்படி கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு சிலர் வேலையிலே நிலைத்திருக்க மாட்டாங்க, சிலர் எந்த சபையில நிலைத்திருக்க மாட்டாங்க. கல்லூரியில படிக்கிறவங்க அந்த கல்லூரியில நிலைத்திருந்து கிளாஸுக்கு போய் ஒழுங்காக எக்ஸாமுக்கெல்லாம் போனால்தான் பட்டம் பெற முடியும். இந்த காலேஜில் கொஞ்ச நாள், அந்த காலேஜில் ஒரு நாள் படித்தா கடைசியில்
பட்டம் தான் விடும், பட்டம் விட்டு தான் இருக்கணும், பட்டம் கிடைக்காது நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியிலே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான்னு சொல்லப்பட்டது. ஒரு மரத்தை ஒரு செடியோ அங்க வச்சு இங்க வச்சு அங்க வச்சு மாத்திக்கிட்டே நம்ம இருந்தோம்னா அந்த செடி ஒரு நேரத்துல பட்டு போயிடும். கடைசியில் அவருடைய ஆவிக்கிற ஜீவன் பட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி சபைகளை சுற்றும் ஊழியர்கள் விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. ஒரு சபையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். கஷ்டமோ நஷ்டமோ நம்முடைய வீட்டில் தான் நம்ம தங்கியிருக்கோம். கோவிச்சிட்டு பக்கத்து வீட்டில் போய் படுத்துறதில்ல. நம்ம சூத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சபையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது ரட்சிப்பை அடைந்து இயேசுவிலே ஒட்டப்பட்ட செடிகளாக கொடிகளாக நாம் மாறுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க அவரோடு கூட உள்ள உறுதி நிலைப்படுத்தப்படுகிறது. அந்நிய பாஷை பேசும்பொழுது தேவ வல்லமை நமக்குள் வருகிறது, தேவ மகிமை நம்மை மூடுகிறது. கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை திட்டவட்டமாய் நாம் உணர முடியும். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். சபைக்குள் வந்து ஞானஸ்நானம் எடுத்து எத்தனையோ பேர் பின்மாற்றம் அடைந்து போயிருக்கிறப்பாங்க. ஆண்டவரை விட்டு விட்டால் கர்த்தர் அவங்களை விட்டு விடுறார். கடைசியில் யார் ஆட்கொள்வோம்? பிசாசு தான் அவங்கள ஆதிக்கம் செலுத்துவதை பார்க்கிறோம். ஸோ நிலையற்ற இந்த உலகத்திலே பாக்கியமான ஒரு அனுபவம் எது? கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது தான். மற்றவைகள் எல்லாம் மாயையானவைகள், காணல் நீர். ஸோ நித்தியமானவைகளிலே நீங்கள் நிலைத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் எடுத்த தீர்மானத்திலே, ரட்சிக்கப்பட்ட போது எடுத்த தீர்மானத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். ஒருவேளை மறந்து போயிருக்கும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, அதை நினைப்பூட்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நாட்டில் என்ன ஆண்டோட உடன்படிக்கை பண்ணீங்க? முதலாவது முதலாவதாக பார்க்கும்போது யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னிலே நிலைத்திருங்கள், அபைட் இன் மீ, நானும் உங்களை நிலைத்திருப்பேன். இது ஒரு உறவு முறையை காட்டுகிறது. கர்த்தர் கொடுக்கிற உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருக்கல் என்று கிறிஸ்து சொல்லும் போது அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான அன்பின் உறவில் முறையில நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது மேன்மையான ஒரு உறவு, ஆசீர்வாதமான ஒரு உறவு, கனியுள்ளாய் மாற்றும் ஒரு உறவு. இதற்கு உதாரணமாக பார்க்கும்பொழுது கணவன் மனைவியின் உறவில் 2 பேரா இல்லாமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆதாம கிட்ட சோத்திர ஏவாளை கொண்டு வந்து நிறுத்தும் போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண்ணை பார்க்கலாம். பெண்ணை பார்க்கும்போது இவனுடைய உடலிருந்தே எடுத்து ஆண்டவர் செய்திருக்கிறார். அவன் சொல்றான், என் உடம்பில் என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்புமாய் இருக்கிறான்னு சொல்லி மனுஷி என்று அவன் தான் பேர் வச்சான். தேவன் பேர் வைக்கல, ஆதாம் தான் பேர் வச்சான். அவன் எந்த அளவுக்கு அவன் பாசம் வச்சதுனால அதை மனுஷின்னு சொல்லி கூப்பிட்டான் ஏவாளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இது கணவன் மனைவி உறவு. இதே போல்தான் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து யோசிச்சு பாருங்க. உங்க மனைவி ஒரு இடத்துல, அவங்க அப்பா அம்மா ஒரு இடம், உங்க அப்பா அம்மா ஒரு இடம். ஆனால் தேவ சமூகத்தில் ஒன்றாய் நீங்கள் இணைக்கப்பட்டு ஒரு குடும்பம் இன்றைக்கு இருக்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய அற்புதம், அதிசயம், ஆண்டவர் செய்த காரியம். இது சோத்திரிக்கிற ஒரே குடும்பமாக நாம் மாறிவிடுகிறோம். சோத்திரம் இருவராகல ஒருவராக நாம் மாறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போலதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இணைக்கப்படலாக இருக்கணும். அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். மேக்னெட்டை பார்க்கும்பொழுது ஒரு காந்தத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் ஒரு இரும்பு துண்டை கிட்ட கொண்டு போகும்பொழுது அந்த காந்த சக்தி அப்படியே இரும்பை இழுத்து கொள்கிறது. அது மட்டுமல்ல, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இரும்பு தூளுக்குள்ள காந்தத்தினுடைய வல்லமை உள்ளே வந்து விடுகிறது. கிறிஸ்துவோடு கூட அப்படிதான் நாம் இணைக்கப்படணும். இந்த காந்தத்தோடு கூட எப்படி இந்த இரும்பு வந்துச்சுன்னா, காந்தமே இல்லாம இந்த இரும்பை வச்சு இன்னொரு இரும்பை தொட்டா அது கொண்டு ஒட்டிக்கும். சில சமயத்துல தான் ஃபேமிலி லைஃப்ல பார்க்கும்போது சில சமயத்துல புருஷன் நினைக்கிறத மனைவி எப்படி சொல்ல முடியும், மனைவி என்ன நினைக்கிறான்னு மனைவி புருஷன் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால ஒரு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாங்க. இவர் இப்படிதான், அவர் அப்படிதான், அவங்க அப்படிதான்,
அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவங்கள கெஸ் பண்ண முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனும் நம்மை ஆண்டவர் எப்படி கெஸ் பண்றாருன்னு பாருங்க. ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவிலே நாம் இணைந்திருக்க வேண்டும். அவரிலே நிலைத்திருந்தால் அவருடைய திவ்ய சுபாவங்கள், தெய்வீக குணாதிசயங்கள் நமக்குள்ளே வந்து விடுகிறது. நமக்குள்ளே எந்த அளவுக்கு கர்த்தருடைய குணாதிசயங்கள் வந்திருக்கிறது நம்ம பார்க்கணும். முதலாவதாக தேவன் வைத்திருக்கிற அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்கிறோம். இரண்டாவது யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, யோவான் 15, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இரண்டாவது, தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆவியின் கனியிலே பார்க்கும்பொழுது சிறந்த கனி அன்பு. அதனால்தான் கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ என்று சொல்லும்பொழுது முதல்ல எது வருகிறது? அன்பு வருகிறது. அன்பு முதல்ல ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் மட்டும்தான் தூய்மையான அன்பை நாம் காண முடியும். அந்த அன்பு ஒரு மாறாத அன்பு. யோவான் 3:16 இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய தேவன் அன்பு கூர்ந்த தெய்வமாயிருக்கிறார். இயேசுடைய அன்பு ஒரு தியாகமான அன்பு. தம் மண்டை வந்த ஒருவரையும் தள்ளாத ஒரு அன்பு, உங்களை தேடி வந்த ஒரு அன்பாக இருக்கிறது. அது நம்மை அரவணைத்த அன்பு, முடிவு பொருந்தும் நேசிக்கக்கூடிய அன்பு. நடுவில் கட்டி விடுற அன்பு இல்லை, முடிவு பொருந்தும் நம்மை நேசிக்கிற அன்பு. அன்பு இல்லாவிட்டால் ஆவியின் வரங்களும் அது பிரயோஜனமற்ற ஒன்றாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13:1 வசனத்திலே, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு இழக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஸோ அன்பு இல்லாமல் நம்ம செய்கிற எந்த ஒரு காரியமும் அது வேஸ்ட். பவுல் அப்போஸ்தலன் இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 13 திட்டம் தெளிவாய் அன்பை பற்றி சொல்லியிருக்கிறது பார்க்கிறோம். அன்பில்லாமல் நாம் எதையும் செய்தால் அது மாய்மாலமான காரியமாக இருக்கிறது. அன்பில்லாத உள்ளம் அது வெறுமையான உள்ளம். மத்தேயு 24:12 பார்க்கும்பொழுது, அக்கிரமம் மிகுதியாவதனால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். என்னுடைய தகப்பனார் அவருடைய பிரசங்கத்தில் சொன்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு அருமையான தாய் தன்னுடைய மகனை நன்றாக வளர்த்தார். வளர்த்த பின்பு கடைசியிலே அவளுக்கு திருமணம் பண்ணும்பொழுது மாமியாருக்கும் மருமகளுக்கு இடையிலே சரியான உறவு இல்லை. அப்பொழுது என்ன செய்தால் இந்த மருமகள், உங்கள் அம்மாவோட இருதயத்தை எனக்கு எடுத்துடுவான். மகனுக்கு முடியல, இத்தனை வருஷமா வளர்த்து நம்மளை ஆளாக்குன அம்மா இவளை போய் இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி யோசித்த போது வேற வழி இல்லை. அங்கே போய் வந்து அம்மா கிட்ட பக்கத்தில் திகைச்சு நின்றான். அப்பொழுது அவங்க அம்மா கேட்டாங்க, என்னப்பா ஒரு மாதிரி நிற்கிறேன்? இந்த மாதிரி என் மனைவி உங்கள் இருதயத்தை கேட்டார். பரவாயில்லப்பா, எடுத்துகிட்டு போப்பா. உடனே என் மனைவி அந்த இருதயத்தை எடுத்து அடுத்து கையில் தூக்கிட்டு ஓடி வரும்போது கீழே தடிக்க விழுந்துட்டார். விழுந்த உடனே பார்த்தால் அந்த இருதயம் துடிக்கிற இருதயம் சொல்லுதான், மகனை பார்த்து பாப்பா, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சான்னு கேட்டு அந்த இருதயம். சோத்திரம். இது ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்காக எங்கள் அப்பா சொன்னார். இது எந்த குடும்பத்தில் நினச்சின்னு தெரியாது, நம்ம சபையில் நடக்கிற குடும்பங்கள் அல்ல. சோத்திரம். ஆண்டவர் சோத்திரம். அதாவது அன்பு என்பது அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தந்தை அவர் பிரசங்கத்தில் சொல்றதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுனுடைய அன்பு அப்படிப்பட்டதான். மல்கூஸ் காதை வெட்டும்போது அவனை காதை எடுத்து ஒட்ட வச்சு அனுப்பினார். இவர் காட்டி கொடுக்க வந்தபோது சிநேகிதன் சொல்லி கூப்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கடைசி காலத்தில் அன்னையுடைய அன்பு ஆட்டோமேட்டிக்காக தணிஞ்சு போயிடும். பெட்ரோல் எடுத்தீங்கன்னு சொன்னால் கையில் கொஞ்ச நேரம் வச்சா கொஞ்ச நேரத்தில் எவாபரேட் ஆகிற மாதிரி, அதுவும் ஏரோப்ளைனில் போடுறதான அந்த எரிவாயு பார்க்கும்போது கையில் விட்டால் சில செகண்ட்லேயே அதுக்கு இதாகிடும். அது இதாகிட்டு கை சில்லுன்னு ஆகிடும். சூத்திரம். ஆகிய நாட்களில் அப்படி தான் கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போவதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. அன்புக்கு இலக்கணம் வகுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, ரோமர் 5:8 பார்க்கும்பொழுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே அந்த தெய்வீக அன்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே,
யோவான் சீஷன், யோவான் இயேசுக்கு அன்பா இருந்தவர். 1 யோவான் 4:9 அவர் சொல்றார், தம்முடைய குமாரன் ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். ஒரே ஒரு குமாரன், உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்கு, அது எங்கேயாவது தூர தேசத்துக்கு அனுப்புங்கன்னா அனுப்புவீங்களா? என் பிள்ளையை எப்படி நான் அனுப்புறது, அவனை எப்படி அவரை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம், புலம்பல் பாட ஆரம்பிச்சிடுவோம். சோத்திரம். ஆண் பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து ஒரே பேரான குமாரனை, ப்ரெஷியஸ் சன், அவரை அனுப்பி கொடுத்தார். காரணம் உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பினாலே. சோத்திரம். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லுகிறது பார்க்கணும். முதலாவது அவருடைய உறவிலே நிலைத்திருக்கணும், ரெண்டாவது அன்பிலே நிலைத்திருக்கணும், கடைசியாக யோவான் 15:7, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். மூன்றாவது, வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் செய்வார். தாஜ்மஹால் கொடுறா கூட கொடுத்துருவார் உங்களுக்கு ஆண்டவர். அதை விட அதிகமான அதுக்கு ஆண்டவர் நமக்கு மேன்ஷன்ஸை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். கத்திரிக்கு சோதரம். அது கல்ற தாஜ்மஹால் எதுக்கு நமக்கு தேவை? கல்றதா அது இல்லையா? சரி. வார்த்தைகளிலே நிலைத்திருக்க வேண்டும், உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 8:37 இயேசு சொன்னார், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள் சொன்னார். ஆண்டவருடைய உபதேசத்திலே வார்த்தை நிலைத்திருந்தால் கர்த்தருடைய சீஷர்களாக நீங்களும் நானும் இருக்க முடியும். அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது, அவருடைய வார்த்தைகள் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. மனிதர்களோடு நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவாய் நம்மோடு பேசுகிறார், எவ்வளவாய் நம்மை உணர்த்துகிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அவருடைய உபதேசங்கள் நம்மை கட்டி எழுப்புவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவிலே ஒரே மாளிகையாக விளங்கும்படியாக ஆவிக்கிற ஜீவித்தை ஆண்டவர் வார்த்தை கட்டி எழுப்புகிறது. தேவனுடைய வாக்கு தத்துவங்களும் அவசியம், உபதேசங்களும் அவசியம். சீஷர்கள் இயேசுனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏற்றுக்கொண்டாங்க. அற்புதம் செய்யும் பொழுது ஒரே சந்தோஷம் அவர்களுக்கு. ஆனால் உபதேசத்தை சொல்லும் பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்ற முடியும் சொல்லி அவன் நினைத்தார்கள். நாம் கனி கொடுக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே உணர்த்தும் பொழுது ஆண்டவர் ஏதாவது நம்ம இடத்துல சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் நம்முடைய முடிவு பரிதாபமாக போய்விடும். ஆகவே அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, ஸ்ட்ரைக் தி அயர்ன் வைல் இட் இஸ் ஹாட். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். தமிழில் ஒரு பழமொழி. இந்த அதாவது எந்த காரியத்தை செய்யணும்னாலும் அதை காலம் தாழ்த்தி போடக்கூடாது, காலம் தாழ்த்தி போடக்கூடாது. சூத்திரம். அது நாம் காலம் தாழ்த்தி போடக்கூடாது. ஒருவருக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் நாம் ஒப்புரவாகி விட வேண்டும். காலம் தாழ்த்தும் போது எல்லாம் அது வீணாகி போயிருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய சாப்பாடை வடித்து ஒரு நாள் சாப்பிடலாம், ரெண்டாவது நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக தண்ணீர் விடும், மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா அது கெட்டுப்போன ஸ்மெல், மூக்கிலே முகர முடியாது. அந்த அளவுக்கு மோசமாக போகக்கூடிய சாதம் தான் முதல் நாளே சாப்பிட்டு முடிச்சிடும். முதல்ல சாப்பிட்டீங்கன்னா அது கெட்டு போகாத சாதம், ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா அது அழுகி போகிற சாதம். சொத்துரும். ஆகவே அதை கோழி மிருகங்களுக்கு போட்டால் கூட செத்துரும் அந்த மாதிரி. ஆகவே எதையும் நாம் காலம் தாழ்த்தி போடக்கூடாது. யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வருஷத்திலே யோவான் 15 பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவனுடைய அன்பிலே நான் நிலைத்துக்கூடிய கற்பனையிலே கற்பனை என்பது வேத வசனங்களில் சொல்லப்படுகிற கட்டளை. ஞானஸ்நானம் எடுக்க சொல்றது கட்டளை, நமக்கு சோத்திரம். ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறது ஒரு கட்டளை. ஆண்டவர் சோத்திரிக்கிறோம் கொடுக்கிற கட்டளைகளை நாம் கீழ்ப்படியணும். யூத மக்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார்.
அந்த கட்டளைகள் எல்லாம் அவர்கள் தவறாமல் பின்பற்றுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்திருக்கிற கட்டளை அவைகளை நாம் பின்பற்றும். இப்போ புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளை தான். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் முழு இருத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு மனதோட அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, அன்பு கூறுவாங்க. 2வது, உன்னை போல பிறனை நேசி, நீ உன்னில் அன்பு கூறுவது போல மற்றவர்களை அன்பு கூற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களிடத்திலே நாம் அன்பு கூற இறைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 21ஆம் வசனம். யோவான் 14 15ஆம் வசனம் 21. என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அவனுடைய கற்பனைகள் ரொம்ப கஷ்டமானவைகள் இல்லை, அவைகள் சுலபமானவைகள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிற இடத்தில் அன்பா இருக்கிறார் என்று 21ஆம் வசனம் வாசி. கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். முதலாவது, தேவனுடைய உறவிலே நாம் நிலைத்திருக்கணும். 2வது, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கணும். 3வது, தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய கற்பனை கட்டளைகளிலே நிலைத்திருக்கணும். நாம் அப்படி நிலைத்திருக்கும்போது நிச்சயம் ஆண்டவர் நம்ம எதை கேட்கிறோமோ அதை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு கிருபையை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. அவ்வப்பொழுது எங்களை சுத்தப்படுத்தி நாங்கள் அதிக கனி கொடுக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுகிற தேவன் நீர் ஒருவர் தான். உம்மால் அன்றி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற எங்கள் உறவிலே எதுவும் என்றைக்கும் இடையிலே வராதபடிக்கு எங்களுக்கும் உமக்கும் நல்ல ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை நீங்க கொடுத்து எங்களை வழி நடத்துங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உம்மில் அன்பிலே நிலைத்திருக்கணும். உம்மீது அன்பு, மற்றவர்கள் மீது அன்புள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தாரும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது அன்பு உங்களில் ஊற்றப்பட்டதே என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி உம்முடைய அன்பினால் ஆண்டவரே, நிபந்தனையற்ற உம்முடைய அன்பு, அதனால் எங்களை நிரப்பி நீ வழி நடத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு ஞானத்தை கொடும், விவேகத்தை கொடும். என்ன சோர்வுகள், என்ன பிரச்சனைகள், எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் எங்கள் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதன்படி நாங்கள் நடப்போம் என்று நாங்கள் உறுதியாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். இந்த நேரத்திலும் இந்த கூட்டத்திலே பங்கெடுத்த ஒவ்வொருவருடைய தேவைகளையும் விசேஷித்த விதமாய் சந்திப்பீராக. எந்த தேவையோடு, எந்த பாரத்தோடு இந்த இடத்திலே அவர்கள் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த தேவைகள், அந்த பாரங்கள் எல்லாம் இந்த நாளிலே சந்திக்கப்படுவதாக. தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இறங்கி மலை போன்ற பிரச்சனைகளை மெழுகு போல் உருகி செய்ய பண்ணுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் ரத்தத்தை பூசுகிறோம். சத்ருவே, நான் இருளில் இருந்தால் நீ சந்தோஷப்படாதே, என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் தாமே எங்களுக்கு வெளிச்சமாய் இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. சகல கனத்தையும் துதியும் மகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பிரபு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த நேயமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.